வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அகத்தியா. அகத்தியா அப்படிங்கிற இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக ஐசை கணேஷ் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இயக்கி இருப்பவர் பாடலாசிரியர் பா. விஜய் அவர்கள். இந்த படத்திற்கு இசை யுவன் சங்கர் ராஜா. இதுல நடிச்சிருக்கிற நடிகருடைய பட்டாளத்தை பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு பேர் வச்சிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா, யோகி பாபு, விடிவி கணேஷ், சார்லி, ரோகிணி, அபிராமி, ராதா ரவி, நிழல்கள் ரவி, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி இவ்வளவு பேர் நடிக்கிறதுக்கு இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு த்ரில்லரான ஒரு ஆரர் படம். ஆரம்பிக்கும் போது பேய் படமா தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நிறைய மேஜிக் படம் பூரா. இந்த படத்தை குழந்தைங்க ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. குழந்தைகளுக்காகவே பா. விஜய் இந்த படத்தை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மேஜிக் வித்தைகள் எல்லாம் இந்த படம் நிறைய இருக்கு. என்னன்னாக்கா 1940 நடக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. யாருனாக்கா வெள்ளைக்கார ஆட்சி காலத்துல ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, அவனுக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்ம இந்திய மக்கள்ல அடிமையா இருக்கிறவங்க கூப்பிட்டு அவங்க முதுகுல கத்தியால எழுதி பார்ப்பான். இப்படி ஒரு ஹேபிட் உள்ளவன் அவன். அங்க ஒரு சித்த வைத்தியரா இருக்கிறாரு அர்ஜுன். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய அந்த வெள்ளைக்காரனுடைய தங்கச்சி கையும் காலும் விளங்காம இருக்கும். இந்த வண்டியில தான் போயிட்டு அப்ப பார்த்து சொல்லுவார் அர்ஜுன், உன் தங்கச்சியே 48 நாள்ல நான் குணமாக்கிடுறேன், முழுசா எழுந்து நடக்க வச்சிடுறேன் என்னுடைய சித்த வைத்தியத்தால அப்படின்னு. அது உன்னால முடியாதுன்னு நான் முடிச்சு காட்டுறேன், அதுக்கு நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கறான். என்ன வேணும் கேளு அப்படின்னு. நீ அடிக்கடி முதுகுல படம் வரையாம அந்த பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுவாரு. அந்த சவால்ல அவர் ஜெயிச்சுவார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவருடைய தங்கச்சி தெளிவாயிட்டு அர்ஜுன் லவ் பண்ணுவாங்க. அர்ஜுன் அவர் லவ் பண்ணாரு. இது அண்ணனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவர் மறைமுகமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த எலும்பு புத்துநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்துநோய்க்கான மருந்தை அர்ஜுன் கண்டுபிடிச்சிடுறாரு. அதனுடைய ஃபார்முலா ஃபுல்லா எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த வெள்ளைக்காரன் வெயிட் பண்ணிட்டு இருந்து அவர் கொண்டு வந்தாரு. கொண்டுட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபார்முலாவை தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அந்த மருந்தை தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் வெளியிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அந்த நேரத்துல ஒரு சின்ன வார் ஏற்படுது. இவர் ஓடி போய் அந்த பங்களா, அவர் தங்கி இருக்கிற பங்களாவுக்கு அடியில ஒரு சுரங்கப்பாதை இருக்கு, அங்க ஒரு சமாதி கட்டி வச்சிருப்பாரு. அதுல இருக்கிற சவப்பீட்டுல போய் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோட பத்துக்குவார். முடிக்கும், திறக்க முடியாது, அதுலயே அவர் இறந்து போவார். இது பிளாஷ்பேக் கதை. படத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னாக்கா, பாண்டிச்சேரியில ஒரு படப்பிடிப்பு ஆரம்பமாகும். ஜீவா ஆர்ட் டைரக்டர். அவர் என்ன பண்றாரு, முதல் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வெள்ளைக்காரன் கட்டி வச்சிருந்த அந்த பழைய அரண்மனைய புதுப்பிச்சு வித்தியாசமா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை உருவாக்குறாரு. ஷூட்டிங் கேன்சல் ஆயிப்போம். அப்ப ப்ரொடியூசர் கிட்ட ஒரு வேலை போறாரு, சார் இது எனக்கு முதல் படம், என்னுடைய 30 லட்சம் ரூபாய் என்னுடைய கை காசை போட்டு இந்த பில்டிங் நான் உருவாக்கி இருக்கேன், நீங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு சத்தம் கூட அவன் கேன்சல் போயிடுவான். அப்போ இந்த இவ்வளவு செலவு பண்ணவே இந்த வீட்டை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது ராசிக்கு என்ன ஒரு ஐடியா கொடுப்பாங்க. என்னன்னாக்கா இதை ஒரு பேர் வீடு மாதிரி உருவாக்கிடுவோம், உருவாக்கிட்டு எல்லாரையும் உள்ள விட்டு பயமுறுத்துவோம், அதுல பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இதுக்காக ஒரு ஜீவா இந்த ஸ்டெப் எடுத்து பெரிய லெவல்ல பண்றாருனாக்கா, அவருடைய அம்மா ரோகிணி, சார்லி அவருடைய அப்பா. அம்மாவுக்கு கேன்சர் உடம்பெல்லாம் ரொம்ப மோசமாயி போய் ரொம்ப கவலைக்கிடமா இருப்பாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இவர் செயல்படுறாரு. இந்த சுச்சுவேஷன்ல அந்த வீட்டை ஒரு பேய் பங்களாவா மாத்தி உள்ள வரவங்க எல்லாம் பயமுறுத்துற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு அது ஒரு பிசினஸ் ஆக்கிடுறாங்க. டிக்கெட் போடுறாங்க, எல்லாரும் உள்ள போறாங்க, பயப்படுறாங்க, ஓடி வராங்க, பணம் நிறைய குவிய ஆரம்பிக்குது. இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா உள்ள இவங்க செட் பண்ணி சேர்ந்த அந்த பேய் சம்பந்தப்பட்டது இல்லாம உண்மையிலேயே உள்ள பேய் இருக்குது. அந்த பேயும் இவங்க பயமுறுத்து. இதை ஜீவாவும் ராசிகண்ணாவும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப இந்த பேய் உள்ள இருக்குது, இது என்ன பேய், இது யார், இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அந்த அர்ஜுனோட கதையை பிளாஷ்பேக்க சொல்லுவாங்க. அந்த வெள்ளைக்கார பேய் உள்ள இருக்குது அப்படின்னு அந்த வெள்ளைக்கார பேயை வெளியில எடுத்து கொண்டுட்டாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை இவர் செயல்படுத்துறாரு.
அப்புறம் அவரு அர்ஜுன் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை வச்சு அவங்க அம்மாவை காப்பாத்துறாங்க. இதுதான் இந்த கதைக்களம். இந்த கதைக்குள்ள பேய், பிசாசு, போன ஜென்மம், வெள்ளக்கார கால ஆட்சி, சித்த மருத்துவம், அப்படி இப்படி எல்லாத்தையும் புகுத்துறதும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா, சித்த மருத்துவம் தான் எந்த நோயையும் சீக்கிரமே குணப்படுத்தும். சுத்தமா குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் எதுனா சித்த மருத்துவம் தான். ஆங்கில மருத்துவம் அந்த அளவுக்கு தெளிவா இருக்காது அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆங்கில மருத்துவத்துக்கு எக்ஸ்பெரி உண்டு, ஆனால் சித்த மருத்துவத்துக்கு அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தின் மூலமா சொல்றாங்க. இப்படி இந்த படத்துல ஒரு விஷயத்த சொன்னாலும் படம் முழுவதும் மாயாஜாலங்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றது. எங்க பார்த்தாலும் ஒரே பேய் பிசாசை காட்டினா பயமே வரமாட்டேங்குது. ஆனா ஜாலியா போயிட்டு இருக்குது படம். இந்த படத்தை உண்மையிலேயே பசங்களுக்காக எடுத்திருக்காங்க. பசங்களோட சென்று இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும். இந்த படம் மிக சிறப்பாக இருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா அருமையான பாடல்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய தந்தையான இளையராஜா பாடல் ஒன்றத்தை எடுத்து இந்த படத்துல புகுத்திருக்கிறார். அதுவும் சிறப்பாக இருக்கிறது. படமும் நன்றாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.